ஜாதத்தில் சனி வலுத்திருந்தால், வலு அப்படிங்கிறது அதிகாரம்ன்ற பேரில் சொல்கிறோம், ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமாக இருந்தாலோ அல்லது சனி வந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அல்லது ஒரு ராசியினுடைய இந்த பக்கம் 2 டிகிரி, இந்த பக்கம் அதாவது பார்டரில் 2 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் நின்னாலும் அது வந்து வலுவாயிடுச்சுன்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனையோ சனி விளிம்போ இந்த அமைப்புகள் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து தொழில் ரீதியான ஒரு குழப்பத்தை கொடுக்குறது. அதுக்கப்புறம் சனி ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் அவருக்கு அந்த தொழில் ரீதியான விஷயத்தில் ஏதோ ஒரு கன்ஃபியூஸை கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகிறது, அதுக்கப்புறம் ராகு கேதுவோட இணைவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ படிப்பாரு, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வருவார். வேலைக்கு வந்து ஒரு 28 வயசு வரைக்கும் ஜாலியாக போகும், லைஃப் என்ஜாயாக போகும், உங்களை சூப்பராக போகும், நல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வேலைக்கு செய்வார், ஒரு 15,000 வேலைக்கு செய்வார், அப்படி கூட கடன் போய் ஒரு 30,000 வரைக்கும் வந்துடுவார். 29 வயசுல சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலை போய் கரெக்டாக 34 வயசு வரைக்கும் ரொம்ப போராடுவார். 34 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து சனி வக்ரம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக 29 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தெரியும். இது வந்து அந்த இன்பிட்வீன் கேப்ல நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 34 வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய சக்சஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சக்சஸ்க்கு எல்லா காரணமும் இந்த 8 வருஷமா போராடணும் இல்லைங்களா, அந்த போராட்டம்லாம் பாடமாக வந்து அது தூக்கி விடும்.